இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் கடைசி நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட மகிமையான காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த வாரம் முழுவதிலும் எசேக்கியேல் 36 இந்த வசனத்திலிருந்து நாம் வார்த்தையை தியானிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த வசனத்தின் கடைசி வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆண்டவர் எதையெல்லாம் சொல்றார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு காரியமாக நாம் சிந்தித்து வந்தோம். இந்த வாரம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை கண்ணோக்குவேன், பக்கத்துல இருந்து உன்னை நோக்கி பார்ப்பேன்னு சொன்னார். கண்ணோக்குவேன் என்று சொன்னார். கர்த்தர் நமக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன் என்று சொன்னார். கர்த்தர் நமக்கு சதையான இருதயத்தை, நவமான புதிதான ஆவியுள்ள இருதயத்தை கொடுப்பேன்னு சொன்னார். கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னார். கர்த்தர் பாழானதையெல்லாம் பயிர் நிலமாக்குவேன், நிர்மூலமானதெல்லாம் கட்டுவேன் என்று சொன்னார். கர்த்தர் மந்தை பெருகுகிறது போல, பலிபீடத்தின் மந்தை பெருகுகிறது போல மனிதரை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளெல்லாம் சொன்ன கர்த்தர் நான் எதை சொன்னேனோ அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும்படிக்கு அடுத்த வசனம் நாம் இன்றைக்கு தியானிக்கிற இந்த 36 அதிகாரத்தின் 37 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக இதை நான் அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இதையெல்லாம் கர்த்தர் நமக்காக செய்யும்படி நாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. கர்த்தர் நல்லவர் தான், கர்த்தர் சொல்லுகிறது செய்கிறவர் தான், கர்த்தர் உண்மையுள்ளவர் தான், கர்த்தர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர் தான், கர்த்தர் என்றைக்கும் உண்மையுள்ளவர் தான். ஆனா அவர் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றும்படி, அவர் நம்மோடு பேசின காரியங்களை செய்யும்படி நாம் அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. மோர் பிரேயர் மோர் பவர் என்று சொல்வார்கள். எவ்வளவு அதிகமா ஜெபிக்கிறோமோ அவ்வளவு அதிகமா நமக்கு ஆசீர்வாதம். எவ்வளவு அதிகமா ஜெபிக்கிறோமோ அவ்வளவு அதிகமா நமக்குள்ளிருந்து தேவ வல்லமை வெளிப்படும். எவ்வளவு அதிகமா ஜெபிக்கிறோமோ அவ்வளவு அதிகமா இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அதிசீக்கிரத்திலே நிறைவேற ஆரம்பிக்கும். கர்த்தர் எத்தனை காரியங்களை நமக்கு அருமையாய் சொல்லி இருக்கிறார். எவ்வளோ நல்ல தேவன், நமக்காக எத்தனை ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். எவ்வளோ ஒரு டோட்டலா அப்படி ஒரு எதிர்மறையான சூழ்நிலையிலிருந்து அதை அப்படி தலைகீழ மாற்றி, நான் சீரணிஞ்சு கிடக்கிறத நான் சீர்படுத்துவேன், நான் தாழ்ந்து கிடக்கிறத நான் உயர்த்துவேன், நான் பாழா போனதை நான் பயிர் நிலமாக்குவேன், நான் பெருசாக்குவேன், நான் குன்றி போனதை நான் விரிவாக்குவேன் சொல்லி ஆண்டவர் சொல்ற அந்த வாக்குத்தத்தம், அந்த வசனங்கள் எல்லாமே எவ்வளோ நமக்கு கேட்கறதற்கு நம்முடைய ஆவிக்கு எவ்வளோ ஒரு கலிகூறுதலா இருக்குதோ, இந்த ஆவிலே உரைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள், இந்த ஆவிலே நமக்குள்ளே வைக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள், இது எல்லாம் வெளிப்படுறதுக்கு நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டுமா? தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறது என்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஜெபம். நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான காரியம். இந்த ஜெபம் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ காலையில் எழுந்த உடனே ஒரு பைபிளை படித்து ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணிட்டோம், இனிமேல் நைட்டு படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை, ஒரு அதிகாரத்தை வாசித்து ஒரு ஜெபத்தை பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த அனுபவம் கிடையாது. ஜெபம் என்பது எப்பொழுதும் நாம் ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருக்கிற, எப்பொழுதும் அவரோடு உறவாடி கொண்டிருக்கிற அனுபவம். இந்த அனுபவத்துக்குள்ள இந்த காலையில் ஒருக்க சாயங்காலம் ஒருக்க இல்லை, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது அப்படி இல்லை, ஏதோ ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, ஏதோ ஒரு காரியம் நமக்கு நடக்கணுங்கிறதுக்காக அப்படி இல்லை. இரவும் பகலும் எந்நேரமும் ஜெபம் நம்முடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கணும். அதாவது தேவனோடு நாம் பேசிக்கொண்டே இருக்கணும், தேவனோடு நாம் சஞ்சரித்து கொண்டே இருக்கணும். அன்னைக்கு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார்ல, குடும்பம் இருந்தது, வேலை இருந்தது, அதுக்கு மத்தியில் அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதுபோல தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை நான் சுதந்திரித்து கொள்ளும்படி எப்பொழுதும் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எதை செஞ்சாலும், யாரோட, மனுஷரோட இருந்தாலும் இல்லை தனிமையில இருந்தாலும் நம்ம ஆண்டவரோடு தூங்கும் போது கூட தாவீது சொல்றாரு, என் ஆவி விண்ணப்பம் செய்தது, எனக்குள்ள இருக்கிற ஆவியினால நான் குறித்த ஜாமங்களுக்கு முன்பதாகவே எழுந்து கொள்ளுகிறேன்னு சொல்லி ஆவியில விண்ணப்பம் ஓடிக்கிட்டே இருக்கிறது, ஆத்துமாவுக்குள்ள ஜெபம் நடந்துகிட்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆண்டவரோடு கனெக்டடா இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில நாம் இருப்போம் என்று சொன்னால்
இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே நிறைவேறும். ஆண்டவர் ஒருபோதும் நீ நம்மை கஷ்டப்படுத்துகிற தேவன் அல்ல. ஒரு காரியம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி நம்மை துன்பப்படுத்துகிறவரோ துக்கப்படுத்துகிறவர் அல்ல. நம்மை நேசிக்கிறதுனால நம்முடைய உறவை எதிர்பார்க்கிற தேவன், நம்மை நேசிக்கிறதுனால நம்முடைய அன்பை எதிர்பார்க்கிற தேவன். அவரோடு நாம் நேரம் செலவிட வேண்டும், அவரோடு நாம் பேச வேண்டும், அவரோடு நாம் உறவாட வேண்டும். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில சரியா செஞ்சிட்டோன்னு சொன்னா அவர் தான் சொன்னதையெல்லாம் அவர் சரியாய் செய்து முடிப்பார். அவர் சொன்னதை செய்யறதுல ஒருபோதும் தடை இருக்காது, தாமதமும் இருக்காது. ஆனால் அவர் சொன்னதை செய்யறதுக்கு நம்முடைய காரியங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய லைஃப் ஸ்டைல் இதுதான் பிரச்சனையா இருக்குமே தவிர அவர் சைடில் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு பிரச்சனையும் இருக்க போறது இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இதை புரிந்து கொண்டவர்களாய் இந்த ஜெபம் இதெல்லாம் நடக்கும்படி எப்பொழுதும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கணும். இதை அனுக்கிரகம் பண்ணும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், நாம் அவரிடத்துல விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆத்துமாக்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே, மந்தை பெருகுகிறது போல மக்களை பெருக பண்ணுங்க, உண்மை அறிவுள்ள மக்களை பெருக பண்ணுங்க, தேவ பக்தியுள்ள ஜனங்களை பெருக பண்ணுங்க, வாழ்க்கையில் இருக்கிற அவாந்திர வெளிகளெல்லாம் மாறும்படி கர்த்தாவை பயிர் நிலமாய் நீங்கள் மாற்ற போறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூட நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தங்கள் அல்லது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து பலிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது நிறைவேறுகிறதை நாம் கண்கூடாக காண முடியும். ஒவ்வொன்றும் பாருங்க, தேவனோடு இணைக்கப்பட்ட மனிதர்கள் எவ்வளவு தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணினாங்க. மோசே தேவனோடு இணைந்திருந்தார், அவருடைய முகம் பிரகாசித்தது. எவ்வளோ பெரிய வீர செயல்களை, லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்களை சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிரித்து அதுக்குள்ள நடத்திட்டு போகிற அவ்வளோ பெரிய பயங்கரமான செயல்களை அவர் செஞ்சார். தேவனோடு இருக்கிற மனிதன், தேவனோடு எப்பொழுதும் அந்த உறவில் இருக்கிற மனிதர்களால தான் அரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் வாக்கு பண்ணிடுறார், கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணதை செய்யறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோமா? இந்த வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறதுக்கு அப்படியே அவருக்குள்ள நம்ம பொருந்தி இருக்கிறோமா, அவருக்குள்ள நம்ம அடங்கி இருக்கிறோமா, அவருக்குள்ள நம்ம இணைந்து இருக்கிறோமா? இதைத்தான் நம்ம சரி பண்ண வேண்டியது. இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவர்களை மாதிரியாக எடுத்து பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக விதத்தில் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறது. சாதாரணமானவங்களாக இருப்பாங்க, பெரிய அளவில் பணம் இருந்திருக்காது, பெரிய அளவில் வசதிகள் இருந்திருக்காது. ஆனால் அவங்க சொல்கிற சாட்சிகள் ஒன்றுனையும் கேளுங்க, அதிசயமாக இருக்கும். ஏன்னா எப்பொழுதும் அவங்க ஆண்டவரோட உறவில் இருக்கிறவங்க. பாருங்கள், வசதிகள் தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். உலக பிரகாரமான வசதிகள் குறைவா இருக்கலாம், ஆனா விசுவாசம் அவங்களுக்குள்ள பெருகி கொண்டே இருக்கும். விசுவாசம் எப்ப பெருகும்? விசுவாசம் கேள்வியினால் வரும். தேவனுடைய வார்த்தை கேட்க கேட்க, தேவனுடைய வார்த்தை படிக்க படிக்க, தேவனோடு உறவாட உறவாட, அவருடைய பிரசன்னத்துல தங்கி இருக்க, அவரோடு சஞ்சரிக்க சஞ்சரிக்க விசுவாசம் பெருகுது, பெரிய காரியங்களை செய்ய முடியுது. கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் சொன்னதை செய்வார். ஆனால் கர்த்தருக்குள்ள உறவில நாம் நம்மை காத்துக்கொள்ளும்படியாக நாம் ஜாக்கிரதையா இருப்போம். விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசி இடைப்பட்ட ஆலோசனைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க சொன்னதை செய்வீங்கப்பா, ஆனா நாங்க உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த இணைப்புல கவனமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் வந்து எங்களை உம்மை விட்டு பிரித்து விடாதபடி, இந்த உலகத்தின் துன்பமோ ஆண்டவரே, வியாகுலமோ, பசியோ, ஏதோ ஆண்டவரே, மகிழ்ச்சியோ துக்கமோ எதுவும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்காதபடி உம்மோடு இணைந்தவர்களாய், எப்பொழுதும் எங்களுடைய ஜெபத்திலே உம்மோடு கூட உறவாடுகிறவர்களாய், உம்மோடு பேசுகிறவர்களாய் இருந்து நீங்க சொன்னபடி நான் சொன்னேன், நான் செய்வேன்னு சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம், நாங்க எங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க போறோம். ஆண்டவரே, திரளாக பெருக பண்ணுகிற அதிசயம் எங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நாங்கள் முந்தி இருந்ததை பார்க்கிலும் எங்களுக்கு நற்சீரை நீர் உண்டாக பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த வார்த்தை மூலமா இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.